2026க்கு பிறகும் 2 ஆண்டுகள் மத்தியில் பாஜக ஆட்சியில் இருக்கும் என்பதால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் இணங்கி செல்ல வேண்டும் என்பதற்காக பாஜகவின் கருத்துக்களை பேசி வருகின்றார் என திருச்சியில் சீமான் பேட்டியளித்துள்ளார். 2018ஆம் ஆண்டு திருச்சி விமான நிலையத்தில் மதிமுகவினருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் இடையே நடந்த மோதல் தொடர்பான வழக்கு விசாரணை இன்று திருச்சி மாவட்ட 2வது கூடுதல் நீதிமன்றத்தில் நடந்தது. நீதிபதி கோபிநாத் முன்னிலையில் நடந்த விசாரணையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் ஆஜராகினர். வழக்கை விசாரித்த நீதிபதி வழக்கிற்கு வரும் 19ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் என தெரிவித்தார். பின்னர் நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழ்நாடு எதற்காக ஓரணியில் திரள வேண்டும்? இந்தி திணிப்பை எதிர்க்கவா? வடவர் ஆதிக்கத்தை தடுக்கவா? திராவிட கட்சிகள் செய்தி அரசியல் மட்டும்தான் செய்யும். சேவை அரசியலோ செயல் அரசியலையோ செய்யாது. அது அதற்கு தெரியாது. விவசாயிகள், ஆசிரியர்கள் ரோட்டில் வந்து போராட்டம் நடத்தி வரும் நிலையில் திமுகவினர் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வதாக கூறுகிறார்கள். திமுக ஆட்சியில் சமூக நீதி கட்டிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. திராவிட கட்சிகளுக்கு சேவை அரசியல் செய்ய தெரியாது. விவசாயிகளும் ஆசிரியர்களும் ரோட்டில் வந்து போராடி கொண்டிருக்கும் நிலையில் திமுக ஆட்சியாளர்கள் வீடு வீடாக செல்வது கூறுகிறார்கள். பாஜக அரசின் கொள்கைகளில் இருந்து திமுக அரசு எந்த விதத்தில் மாறுபடவில்லை. TNPSC தேர்வில் அரசியல் கேள்விகள் கேட்கக்கூடாது என அதன் தலைவர் கூறுகிறார். ஆனால் விடியல் பயணம் எப்போது தொடங்கப்பட்டது என கேட்கப்பட்ட கேள்வி அரசியல் கேள்வியா இல்லையா? திமுக ஆட்சியாளர்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தல் பரப்புரை செய்வது, வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபடுகிறார்கள். இந்திய ஒன்றியத்தில் கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறும் திமுக மாநிலத்தில் அவருடைய கூட்டணி ஆட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு தருவதில்லை. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி என கூறியவர்கள் தற்பொழுது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் குடும்பாட்சி என்கிற நிலையில் இருக்கிறார்கள். 1 கோடி நபர்களை உறுப்பினர்களாக இணைத்துள்ளதாக கூறும் திமுக வாக்குக்கு காசு கொடுக்காமல் இருக்குமா? பசு பாதுகாப்பு என பாஜக கூறுவதும், மாடுகளை பாதுகாக்கின்றன என நீங்கள் கூறுவதும் ஒன்றாக இருப்பதாக விமர்சனம் வைக்கப்படுகிறது என்கிற கேள்விக்கு விமர்சனம் வைப்பவர்கள் பால், தயிர் சாப்பிட மாட்டார்களா என சீமான் கேள்வி எழுப்பினார். பெரியார் மீது எனக்கு எந்த பற்றும் கிடையாது. பெரியார் திருக்குறளை இழிவாக பேசியுள்ளார். அதற்கு ஆதாரம் இருக்கிறது. தனி ஈழம், விடுதலை புலிகள் ஆதரவு, உலக தமிழர்கள் நலன் ஆகியவற்றுக்காக பேசுவதை குறைத்துக் கொண்டது ஏன் என்ற கேள்விக்கு அதை பேசினால் அதையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என சொல்கிறீர்கள். நான் மட்டும்தான் அதை பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று பதிலளித்தார். திராவிட கட்சிகள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்கக்கூடிய நிலையில்தான் இருக்கிறார்கள். 2026க்கு பிறகும் பாஜக 2 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் என்பதால் பாஜகவுடன் இணங்க செல்ல வேண்டும் என்பதற்காக பாஜக கருத்துக்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். பயணத்தின் காரணமாக அப்படி பேசுகிறாரா என்கிற கேள்விக்கு அதீத துணிச்சல் காரணமாக அவ்வாறு பேசுகிறார் என கிண்டலாக பதிலளித்தார். 2026இல் அதிமுக ஆட்சிக்கு வரும் என எடுத்துக்கொள்ளலாமா என்கிற கேள்விக்கு நான் அப்படி கூறவில்லை. என்னுடைய பேச்சுக்கு நீங்கள் பொழிப்புரை எழுத வேண்டாம். மறைந்த காமராஜர் தமிழ்நாட்டை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும் என கலைஞர் கருணாநிதியிடம் சொன்னதாக மாநிலங்களவை திமுக உறுப்பினர் திருச்சி சிவா சமீபத்தில் பேசியுள்ளார். இது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன என்ற கேள்விக்கு காமராஜர் உயிருடன் இல்லையே, அவர் என்றைக்கு அவ்வாறு சொன்னார் என பதில் கேள்வி எழுப்பினார். இல்லை வடவர்கள் வருகையை தடுத்து அப்படியா? இல்லை எதுக்காவது சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று இருக்குதா? இல்லை நிலவள கொள்ளைகளை எதிர்த்தா? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இல்லை அந்நிய முதலீடுகள் இங்கே வந்து தொழில்களை ஆக்கிரமிக்குது அப்படி ஏதாவதா? ஒன்றும் கிடையாது. ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு தரணும்? ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு? வீடு தேடி அரசு, வீடுதோறும் அரசு. ஒரு பாறை உந்து மேலே அரசு முத்திரை ஏற்றிக்கிட்டு இப்படி போகிற மாதிரி பல 100 கோடி விளம்பரம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த திராவிட கட்சிகள் செய்தி அரசியல் மட்டும்தான் செய்யும். செய்தி அரசியல் மட்டும்தான் செய்யும். சேவை அரசியலோ செயல் அரசியலோ செய்யாது. அதுக்கு தெரியாது. செய்தி அரசியல் தான். இவ்வளோ காலம் எங்கே போச்சு? நீங்கள் வாங்க சென்னைக்கு, எல்லா தூண்களையும் மெட்ரோ இந்த தொடர்வண்டிக்கு போட்ட தூண்களில் எல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் வெளிச்சம் பொருத்திய ஒரு கண்ணாடி விளம்பரம் வந்து ஐயா முதல்வர் படத்தை போட்டு ஒரு பாறை உந்து மேலே ஒரு தமிழ்நாடு அரசு முத்திரை. வீடுதோறும் அரசு, வீடு தேடி அரசு, ரோடு தேடி மக்கள். யார்? ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம், விவசாய பெருங்குடி மக்கள் போராட்டம், எல்லாரும் ரோடு தேடி வந்து போராடிட்டு இருக்காங்க. இவங்க வீடு தேடி அரசு போயிட்டு இருக்கு. எதுக்கு போகுது வீடு தேடி? யார் வீடை தேடி போகுது? யார் வீடை தேடி போகுது? தங்கச்சி ரிதன்யா வீட்டுக்கு போகுதா? தம்பி அஜித்குமார் வீட்டுக்கு போகுதா? 3500 தமிழ்நாடு தேர்வாணையத்தில் வேலை வாய்ப்பு 3500 பேர் தான். 13 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்கான்.
அதில் கேட்கப்பட்ட கேள்வி என்ன? விடுதலை போராட்டத்தை பற்றி கேட்டிருக்கு. இது விடியல் பயணம் எப்போது தொடங்கியது? இதையெல்லாம் நீங்கள் சகித்து கொண்டு தானே இருக்கிறீங்க. இந்த கொடுமைகள் எல்லாம் எவ்வளோ பெரிய பொது அறிவு கேள்வி. 13 லட்சம் பேர் அதிமுக கொண்டு வந்தது. எந்த மாநிலத்தை சேர்ந்தாலும் யார் வேணாலும் வந்து இங்கே எழுதி கொள்ளலாம். அது டிஎன்பிசியில் தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் யார் வேணாலும் அந்த தேர்வில் எழுதிக்கலாம், வேலை வாய்ப்பு பெற்றுக்கலாம். பிறகு 2 வருஷம் கழித்து தமிழ் கற்றுக்கலாம் தேவைன்னா. வேலை கிடச்சிருச்சுன்னா எது கற்றுக்கிறான்? அதை கொண்டு வந்ததை நாங்கள் வந்து மாற்றுவோம். நீங்கள் 4.5 வருஷம் ஆச்சு மாற்றலை. இதில் 13 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. எத்தனை பேர் ஏன் ஆளுன்னு தெரியல, எவன் எந்த மாநிலத்துக்காரன்னு தெரியல. அதனுடைய தலைவர் சொல்கிறாரு, தேர்வாணையத்தினுடைய தலைவர் சொல்கிறாரு, அரசியல் கேள்விகளை நாங்கள் தவிர்க்க சொல்லியிருக்கோம்னு. எப்போ? விடியல் பயணம் எப்போது தொடங்கியதுங்கிறது அரசியல் கேள்வி இல்லை. அது அரசியல் கேள்வி இல்லை. இப்போ உங்களுக்கு இதையெல்லாம் பாருங்கள். ஒரு அரசு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்கு, தேர்தல் பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்கு. 15 நாளில் 1 கோடி உறுப்பினரை திமுக சேர்த்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீடு வீடாக போய் ஸ்டிக்கர் ஒட்டி அந்த ஒருங்கிணைப்பு 1 கோடி உறுப்பினரை சேர்த்துட்டீங்க. ஏற்கனவே 1.5 கோடி உறுப்பினர் வச்சுருக்கீங்க. ஓட்டுக்கு காசு உடுப்பிலாம் இல்லையா? உன் உறுப்பினர் 1 கோடி பேர் போட்டாலே நீ வென்றுவில்லை. அப்புறத்துக்கு ஓட்டு காசு கொடுக்குற? சரி, நானும் பேசுகிறேன், ஐயா ஸ்டாலின் பேசட்டும், தம்பி உதயநிதியும் பேசட்டும். கூட்டத்துக்கு காசு, சாராயம், சாப்பாடு கொடுக்காம யார் பேசுகிறதுக்கு மக்கள் வர்றாங்க? ஒரு பந்தயம் வைங்க. நீங்களாம் தான் நீ ரோடு ஷோ போட்டுட்டு இப்படி திரும்பினோன்னே எல்லாம் அப்படி போயிட்டு